ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்ப நீங்க பாக்குறது ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை சேவையில் இருக்கிற அந்த ஆண்டாள் தான். இன்னைக்கு மார்கழி 10ஆம் நாள். இதுக்கு முன்னாடி பாசுரங்களோட குழுவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். இந்த பாசுரம் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்படின்னு வரும். அதாவது கும்பகர்ணன் யமனோட வாயில வீழ்ந்து சாகிறதுக்கு முன்னாடி அவரோட தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி பாசுரம். ஏன்னா இந்த பாசுரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஒரு பொண்ணை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் கும்பகர்ணனை ரிலேட் பண்ணி அவங்க சொன்னதுனால இந்த திருப்பாவை பாசுர கொலுல அந்த கும்பகர்ணனை அத்தனை பேரும் சேர்ந்து எழுப்புற மாதிரியே இந்த அலங்காரத்தை பண்ணியிருக்காங்க. யானை, ஆயுதங்கள் இது எல்லாத்தையும் வச்சு அந்த கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வரியில ஆற்ற அனந்தலுடையாய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன எந்திரிச்சே வரமாட்டேங்கிற, நீ என்ன பெருமாளோட மடியிலையா படுத்துட்டு இருக்கிற, அவ்வளோ ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கிற, நான் இவ்வளோ சொல்லி உன்னாலேயே எழுந்து வர முடியல, ஆற்ற அனந்தலுடையாய் இவ்வளோ கூட்டு நீ வரமாட்டேங்கிறியே. அதுக்கேத்த மாதிரி பெருமாளோட மடியிலேயே அந்த உள்ள இருக்கிற பெண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரியே அந்த அலங்காரத்துல வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது 2023 அலங்கரிச்சு வச்ச குழு. இப்ப நீங்க பாக்குறது 2024 அலங்கரிச்சு வச்ச குழு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அவ்வளோ அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல. இந்த மாதிரி பாசுரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு ஆண்டாள் கண்ணாடி அறை சேவையில குழுவா வச்சிருக்காங்க. நாளைக்கு அடுத்த பாசுரத்தோட குழுல உங்களை சந்திக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.